செவ்வாய் ராகு கிரக இணைவு. கிரகநாடி ஜோதிடம் திருச்சி வெங்கடேஷ். செவ்வாய் ராகுவனுடைய கிரக காரகத்துவங்களை இணைச்சி சொல்கிறது தான் இந்த செவ்வாய் ராகு கிரக இணைவு. இதில் முக்கியமாக செவ்வாயினுடைய காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆற்றல், துணிவு, ஒரு கோபம், ஒரு வேகம், அதிகாரம், எதிர்க்கிறது, வேகமாக செய்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் சொல்லும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத ஒரு மாற்றம், வெளிநாட்டு தொடர்பு, தந்திரம், ஒரு மனக்குழப்பம், அந்த மாதிரியான விஷயத்தில் சொல்கிறது. மனசில் அதிகமான கற்பனைகளை அதிகமாக வச்சுருக்கிறத பற்றி பேசக்கூடியது ராகு. இந்த கிரக இணைவு அப்படிங்கிறதுக்கு இதை எப்படி நம்ம மீன் பண்ணிக்கலாம்னா, செவ்வாய்னா நெருப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதனுடைய தன்மை அப்படின்னா ராகுனா புகைன்னு சொல்லலாம், நெருப்பில் வரக்கூடிய புகை. அதனால் செவ்வாய் ராகு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல், உடனடியாக செய்கிற ஒரே சக்தி. அதாவது செவ்வாய் ராகுனா ஒரே மாதிரி தீ மீது ஒரு புகை போல் இருக்கும். அதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னா, இந்த மாதிரியான நபர்கள் அதிக தீவிரமாக இருப்பாங்க, சீக்கிரமாக கோபம் வரும், முடிவெடுக்கக்கூடிய வேகத்தில் சில தவறுகள் செஞ்சுருவாங்க, திடீர் முடிவெடுப்பாங்க, சர்க்கரையில் மிளகு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும், வெறுப்பு ஆகிற மாதிரியான விஷயங்களில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நார்மலாகவே இவங்க விரும்பினா எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட இருக்கும். இந்த மாதிரியான நபர்கள் வாழ்க்கையில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் செவ்வாயினுடைய தொழில்கள், ராகுனுடைய தொழில்கள் இரண்டுமே செய்வாங்க. இதை எப்படி சொல்லணும்னா, போலீஸு, இராணுவம், தீயணைப்பு, மின்சாரம், இயந்திரம், சர்ஜரி, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்டிகேஷன், இன்டெலிஜென்ஸ், அந்த இன்டெலிஜென்ட் பீரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ரிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்கள், அப்புறம் உலோகம், இரும்பு, கட்டடம் சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு வேலை, வியாபாரம், இது எல்லாமே. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, ஆரம்பத்தில் தடை இருக்கும், போட்டி இருக்கும், எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. இந்த இதில் சில நேரத்தில் தவறாக முடிவெடுத்து பெரிய அளவுக்கான பிரச்சனையும் ஏற்படும். ஒரு முடிவை மாற்றி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கும். திருமணம் அப்படின்னா கோபம், அவசரம் காரணமாக உறவில் சிக்கல் ஏற்பட்டுரும், தனிமையாக இருக்கிறதுக்கு அதிகமாக விரும்புவாங்க, திடீர்னு விவாதம் ஏற்படுத்துவாங்க, திருமணத்தில் ஒரு தாமதம் ஏற்படும், கூட இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. நேர்மையான உரையாடல் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை குறையும். உடல் நலம், விபத்து அப்படிங்கிறது இதில் சாத்தியமானது. இரத்தம், வெப்பம், அந்த ப்ரெஷர் தொடர்பான மன அழுத்தம் இருக்கும், நரம்பு பதட்டம் இருக்கும், விஷம், அலர்ஜி ஏற்படும், ஒத்தை தலைவலி, கோபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இதில் நன்மைன்னா பயமே இருக்காது இவங்களுக்கு. பெரிய அளவுக்கு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும். நெருக்கடியை எந்த விஷயத்துலேயும் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். பெரிய நிலம், சொத்து, வியாபாரம் இப்படி சாதிப்பாங்க. பெரிய உயர்வுக்கு அப்புறம் மக்கள் பெரிய அளவுக்கு இவங்களுக்கு உதவுவாங்க. கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா ஓரளவுக்கு இவங்க சமாளிக்க முடியும். முடிவுகளை ஆராய்ஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி புது கூட்டத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு 2-3 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணி அப்புறமேட்டு அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். வாகனம், நெருப்பு, மின் சாதனம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். வழக்கமாக வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயினுடைய வழிபாடு தான் நம்ம சொல்கிறோம், சிவன் வழிபாடுன்னு. இருந்தாலும் ராகுக்கான விஷயங்கள்னால சாம்பல், கருப்பு நிறம் இதை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்தணும். எல்லாருக்கும் மேக்சிமம் உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. தியானம், பிராணாயாமம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமாக செய்யணும். இது செவ்வாய் ராகுனுடைய ஒரு பொதுவான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். கிரகநாடி ஜோதிடத்தினுடைய அடுத்த படிநிலை செவ்வாயிலிருந்து ராகு 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.